நம்ம மனசுல ஒரு விருப்பம் வருதுங்க. அதாவது நம்ம வாழ்க்கையோட சுகத்துக்காக ஒண்ணு வேணும்னு நாம வந்து மனசார விரும்புறோம்னா, முதல்ல நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? இறைவனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா, அந்த விருப்பத்த நம்ம மனசுல இறக்கி வச்சதே இறைவன் தான். அதாவது விருப்பம் அப்படிங்கிறது என்னன்னா, இறைவன் நமக்கு ஒன்றை தர நாடும்போது, அதை நமக்கு இறைவன் அறிவிக்கக்கூடிய தன்மை தான் விருப்பம். மனசுல ஒரு விருப்பம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இறைவன் வந்து அத நமக்கு தர விரும்பி இருக்கிறான். தர நாடி இருக்கின்றான் என்பதுதான் அர்த்தம். அதுக்கு நீங்க நன்றி தானே சொல்லணும். எப்படி சொல்லணும்? "ஏற்றுக்கொண்டேன் இறைவனே." விருப்பங்கள நீங்க உணர்ந்துட்டீங்கனாலே, "ஏற்றுக்கொண்டேன் இறைவனேன்னு" மனசார சொல்லி, இறைவனை கண்ணியப்படுத்தி விட வேண்டும். நம்முடைய கவனம் பலமாக இருக்கும்போது இதை நாம் செய்வோம். ஆனா, கவனம் பலகீனமா இருக்கும்போது என்ன தெரியுமா செய்வோம்? மனசு சமநிலையற்ற தன்மையில இருக்கும்போது என்ன தெரியுமா செய்வோம்? அந்த விருப்பங்கள எப்படி நிறைவேத்திக்கிறது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். நிச்சயமாக அவ்வாறு நாம் அதை செய்யக்கூடாது. நிச்சயமாக நம்முடைய விருப்பங்களுக்கான வழிமுறைகள் என்ன? விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பது பற்றி நாம் சிந்திக்கக் கூடாது. ஏனென்றால், அதற்கான வழிமுறைகள் அப்போது இல்லை, இருக்காது. அதற்கான வழிமுறைகள் இனிமேல் தான் படைக்கப்படவிருக்கின்றது. இறைவன் புதிதாக படைப்பவன். நீங்க எவ்வளவு திங்க் பண்ணாலும் உங்களால அந்த வழிமுறைய கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா, உங்க மனசுல இறக்கப்பட்டிருக்க விருப்பம் புத்தம் புதியது. இறைவன் உங்களுக்காக புதிதாக படைக்கவிருப்பது. அதற்கான வழிமுறைகள் இனிமேல் தான் படைக்கப்படவிருக்கின்றன. அப்போ நீங்க அந்த மொமெண்ட்ல உங்க மனசுல உள்ள விருப்பத்துக்கான வழிமுறை யோசிக்கும்போது தான், அது இல்ல தானே! அப்பதான் இது நடக்காது. நான் இதுக்கு தகுதியானவன் இல்ல, வாய்ப்பில்ல அப்படின்னு நெனச்சுக்கிறோம். உண்மையில அது அப்படிதான். அந்த மொமெண்ட்ல அப்படிதான். அந்த மொமெண்ட்ல நாம தகுதியா இல்ல. அந்த மொமெண்ட்ல அந்த வாய்ப்பு இல்ல. அந்த மொமெண்ட்ல அது சான்ஸே இல்ல தான். ஏன்னா எல்லாமே இனிமேல் தானே படைக்கப்படவிருக்கின்றது. நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம். நாம ஏற்கனவே படைக்கப்பட்டவைகளின் அடிப்படையில் வாழக்கூடியவர்கள் அல்ல. இனி புதிதாக படைக்கப்பட இருப்பவற்றின் அடிப்படையில் நாம் வாழ வேண்டியவர்கள். அப்ப என்ன பண்ணணும்? விருப்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இறைவனிடம் பொறுமையை வேண்டி அந்த விருப்பங்களில் நாம் நிலை பெற வேண்டும். கவனத்தைக் கொண்டு தான் இதை செய்ய முடியும். அவ்வாறு நாம் நிலை பெற்றிருக்கும்போது, நம்முடைய விருப்பங்களை இறைவன் நிறைவேற்றி தருவான். நம்முடைய தகுதிகளை இறைவன் உயர்த்துவான். நமக்கான வாய்ப்புகளை வழங்குவான். சாதகமான சூழல்களை ஏற்படுத்துவான். அந்த சூழல்களை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கான உடல் மற்றும் மன வலிமையை நமக்கு வழங்குவான். நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறி இருக்கக்கூடிய அந்த சூழல்ல, நாமளே அதற்கு சாட்சியாக இருப்போம். அதனால வந்து இந்த விருப்பங்கள கவனிக்கணும். கவனிக்கணும் அப்டின்னா என்ன அர்த்தம்? கவனம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நாம இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்றோம் இல்லையா? இறைவன் அந்த பிரார்த்தனைக்கு பதில் சொல்றானா இல்லையா? அது எப்படி தெரியுமா அந்த பதில் அமையுது? நம்ம மனசுல இருக்கக்கூடிய விருப்பங்களா தான் அமையுது. உங்க மனசுல இருக்கக்கூடிய விருப்பங்கள் இருக்கு இல்லையா? இது உங்களுடைய பிரார்த்தனைகளுக்காக இறைவன் கொடுக்கக்கூடிய பதில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விருப்பங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதில் கவனமாக நிலை பெறுங்கள். இப்ப கவனம் அப்படிங்கிறது, கவனம் பலப்பட வேண்டியது என்பது நம்ம வாழ்க்கையினுடைய அடிப்படை. ஏன்னா நமக்கு தேவைகள் இருக்குது, விருப்பங்கள் இருக்குது. அந்த விருப்பங்கள இறைவன் குடுத்தத நம்ம கவனிக்கணும். அந்த விருப்பங்கள எப்படி கண்ணியப்படுத்தணும் அப்படிங்கிற வழிமுறைகள நாம வந்து பின்பற்ற வேண்டும் என்றால் கவனம் இருக்க வேண்டும். கவனம் பலகீனம் ஆயிடுச்சுன்னா, அந்த விருப்பங்கள சிதைக்கக்கூடிய உலகத்தின் வழிமுறைகளில் நாம் சிக்கிக்கொள்வோம். அதனால கவனம் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது தான் இங்க முக்கியம். எல்லாத்தையுமே நீங்க கவனத்தோட தொடர்பு படுத்திட்டீங்கன்னா, வாழ்க்கையினுடைய ஞானங்கள் எளிதாக நமக்கு விளங்கிவிடும். அப்ப பிராக்டிகலி எங்க வரணும் நம்ம? பிராக்டிகலினா அத அத நிறைவேத்திக்கிறதுக்கான வழிமுறை அப்படின்றது என்ன தெரியுமா? கவனத்தை பலப்படுத்திக்கணும். இப்ப கவனத்த பலப்படுத்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு பயிற்சி என்பது தேவையாக இருக்கிறது. ஏன்னா கவனத்தை பலகீனப்படுத்தக்கூடிய சோர்ஸஸ் நம்மள சுத்தி அதிகமாயிடுச்சு. ரொம்ப ஃபியூ சோர்ஸஸ் தான் உங்க கவனத்த பலப்படுத்துறதுக்கான சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸ் அமையுது. நம்ம வகுப்பு அதுல முக்கியமானது.